ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலிகேட்டர் கிளிப். இப்போ ரொம்பவுமே மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கிளிப் தான் இது. இதை வந்து நம்ம கிட்ஸ்க்கெலாம் பண்ணி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி மேக் பண்ணணும்னு ஃபுல் வீடியோஸ் ஃபுல்லாக இருக்குது. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கிளிப்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அலோகேட்டட் கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி லோட்டஸ் பேட்ச் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். இந்த லோட்டஸ் பேட்ச் எப்படி பண்ணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். லோட்டஸ் பேட்ச் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியான ஒரு எலஃபண்ட்டை வச்சு அகைன் நம்ம ஒரு லோட்டஸ் பேட்ச் தான் வைக்க போகிறோம். அந்த லோட்டஸ் பேட்ச் வச்சதுக்கப்புறம் இந்த கிளிப்பை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே லோட்டஸ் பேட்ச் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதில் நம்ம குட்டியாக ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு இந்த கிளிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ஃபஸ்ட்டு 5-6 குந்தன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் 6 குந்தன்ஸ் வச்சுட்டு நடுவில் ஒரு ஒயிட் ஸ்டோன். நம்ம ஆல்ரெடி அங்கே பண்ணி வச்சுருந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது அகெயின் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஒரு லைன் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு மேலேயே வைக்கும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு 3D எஃபெக்டில் நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சென்டரில் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சிட்டோன்னா இந்த ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு 5 to 10 minutes ட்ரை ஆனதுக்கப்புறம் நடுவில் ஒயிட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸில் பேஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். சூப்பராக நம்ம எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கோமோ அவ்வளோ நாள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும். மார்க்கெட்ஸில் கூட இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கிடைக்காது. நம்மளாம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிட்ஸ்க்கு டெய்லி ஒரு டிசைன் பண்ணி போடும் போது ரொம்பவுமே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ், இதுக்கு மெட்டீரியல்ஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர்ஸை அலோகேட்டட் கிளிப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ஃப்ளவர் வச்சுட்டு 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் ஒரு கிளிப் ஸ்டோன் குட்டியாக ஒயிட் கலரில் இருக்குல்ல அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரொம்பவுமே ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள். ஃபைனலாக நம்மளுடைய அவுட்கம் இப்படி தான் இருக்குது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.